பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அந்த பொண்ணு வந்து கார் ஓட்டிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருக்கலாம், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஃபேமிலிஸ் ட்ரஸ்ட் மீ போய் அந்த பையன் வீட்டுக்கே திருப்பி அந்த பொண்ணு போய் விட்டுருவாங்க. ட்ரூ. ருத்தன்யா கேஸ்லயே நடந்திருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் அவங்கள கொண்டு போய் விட்டுருக்காங்க. சரியா விட்டுருவாங்க. அதை விட மோசமா ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, பிகாஸ் பொண்ணு வீட்டு சைடுனாலே நம்ம கொஞ்சம் இறங்கி போகணுன்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால, there have been cases when the girl's dad will actually even fall on the feet of these in-laws. என் பொண்ணு திருப்பி ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ மோசமாக இருக்கும். அந்த அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் என் பொண்ணுக்காக செஞ்சேன், நான் நல்ல அப்பான்னு தோணிடும். அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப வலியாக இருக்கும்ல, எங்கள் அப்பா அம்மாவை நான் இவ்வளோ இறக்கிட்டேனே அப்படின்ற ஒரு வலி வந்து கில்ட் ஆயிரும் மறுபடி. ஸோ என்ன ஆனாலும் நம்ம திருப்பி போய் விட்டுருவாங்க, யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னும் போது தட் இஸ் த இன்னும் மோசமான ஹெல்ப்லெஸ்னஸ்.